விஷ்ணு பரமா ஏப்பா ஒவ்வொரு மாநிலத்திலும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உலக நாடு நடத்துறது கடவுள் நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ஜனநாயக ஓட்டு முத்திரை வாங்கி நாசம் பண்ணி பூமியை அழிச்சு வச்சுட்டான். இதுக்கு என்ன அவர் போய் என்ன சொல்ல முடியும்? நீ சேட்டை பண்ணுறா, நான் உட்காந்தவொடனே தூக்கி உள்ளே செயலரில் நான் ஏற்ற வேண்டாம்னு அவர் மனசில் வச்சுக்கிட்டாரு. தப்பு செய்கிறவனை பூராமே மாட்டியும் விடுதாரு, உள்ளேயும் தள்ளுதாரு. ஆனால் இப்போதைக்கு விரிச்சு விலைக்கு விட்டு அலைதான் ஆண் பெண்ணு இந்த அரசியல்வாதி. எப்படி 10 சட்டம் 3 சட்டம் போட்டார். இப்போ எலெக்ஷன் முத்திரை ஓட்டு முத்திரையை கேட்கான். அதுக்கு தான் குரங்கு காய்ச்சல் விட்டோம்னா சுண்டுவான். நாய் காய்ச்சலும் குரங்கு காய்ச்சல் 2 காய்ச்சல் மானிட பேர் விட்டோம்னா குதறி விட்டு வெளியில் தோண்டி எடுப்பார். கடவுள் தான் இவனுடைய கணக்கை வெளியே தோண்டி. இப்போ குரங்கு காய்ச்சல் விட்டோன்னே குதறிடுவான் கட்ட 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 கட்டன்னு குதறி நக்கால வெளியே தள்ளையில் உள்ளே போய் செயலறையில் 13 செயலரை 13 கம்பி எல்லாம் செயலரில் போடல உள்ளே போவான். இதுதான் கணக்கு. தமிழ்நாட்டுக்காரன் விரிச்சு ஆடுதான், விரிச்சு பயங்கரமாக ஆடுதான். முதலமைச்சர் டெல்லியில் காங்கிரஸ் கை சின்னக்காரன் அவன் ஆடுதான், அவன் பிஜேபி கொடிக்காரன் அவன் அதுக்கு மேலே விரிச்சு விலைக்கு விட்டு நக்கி ஆடுதான். எல்லா பேரும் ஒன்றோட ரிகார்ட் டான்ஸ் ஆடுதான். எது காரணம்? உட்காந்துட்டாரு, கணக்கு காப்பார். ஆனால் நம்ம எப்படியோ ஓட்டுவோமா நக்குவோமா, விரிச்சு விலைக்கு விட்டு நக்குவோமான்னு இந்த அலைதான். இப்போ இதுக்கு என்ன விட அப்படிங்கிற முற்றுப்புள்ளி கடவுள் வைக்கார். முக்கால் சத்தியம் எப்போ புரிஞ்சிருச்சா உனக்கு? போய் குரங்கு காய்ச்சலை விட்டு குதற விடுங்க. குரங்கு காய்ச்சல் இந்த பேய்களுக்கு அரசியல்வாதி ஒட்டு மொத்தமாக விட்டுருங்க. குதறிக்கிட்டே அலைவான், உள்ளே மாட்டிடுவான். அது லேசாக மாட்டி சிம்பிளாக மாட்டி உள்ளே கொண்டு போய் வலையில் மாட்டி செயலறையில் ஏற்றிடணும். சரியா? ஆட்டாத ஆட்டம் அரசியல்வாதி ஆடுதான். போட்டாருப்பா, அதான் குரங்கு காய்ச்சல் போட்டாச்சுல. குரங்கு காய்ச்சல் போட்டாலும் இப்போ பாரு, இப்போ தவி கடிக்க விடுவார். அப்படியே எப்படி போவோம் நம்ம மந்தி எப்படி போவான், சர்ன்னு இப்போ தாய் போதா. இவன் இந்த குரங்கை இவன் வச்ச குரங்குன்னு வைக்கான். மந்தி எப்படி போவான்? மந்தி அப்படியே தாவி போவோம். தாவி போயில அந்த மாதிரி மானிட பேர் ஆணி பண்ணி தாவ விடுவார். அப்படியே அரைகுறையாக ஆட விடுவார், தாவ விடுவார் அரைகுறையா. இதிலே மனித பேல ஒரு நிமிஷம்தான் காய்ச்சல் விட்டாருன்னா மூளையை பிரட்டினோடனே எதை அள்ளித்தீங்கன்னு எதை பிரட்டி விட்டுருவார். ஒழுங்காக போடா, கணக்கை ஒப்படைக்க வரைக்கும் விட மாட்டார். நீ ஆடிக்கிட்டே இருக்கா, நான் ஆட்டி விட்டுட்டே இருக்கேன் அப்படின்ட்டார். எப்போ போட்டாச்சு கணக்கு.